இல்லை ஏன்டா அழுவுற? என்னடா பிரச்சனை உனக்கு? அம்மா ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வாத்தியார் அடிப்பாருமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், புக்ஸு வாங்கணும், புக்ஸே ஒன்றும் இல்லைம்மா. இல்லை எவ்வளோடா கட்டணும் ஸ்கூல் ஃபீஸு? சொல்லுடா. அண்ணா அது மொத்தம் 25,000 கட்டணுமா. ஆமாம்மா, எல்லாமே சேர்த்து கட்டணுமா. இல்லை நம்மளே ஏழைங்க, நம்ம எப்படா இவ்வளோ பணம் ரெடி பண்ணுறது? உங்கள் அப்பாவே வேலைக்கு ஒழுங்காகவே போக மாட்டுறாரு. எதை வச்சுட்டே நான் இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணுவேன்? ஏன்ப்பா புரிஞ்சுக்கப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா. அண்ணா எல்லாரும் கட்டுறாங்கம்மா, அப்புறம் நாமளும் கட்டி தானம்மா ஆகணும். இப்போ நான் எதுக்கு அப்போ அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டீங்க நீங்கள்? இல்லைனாக்கா வேறு ஸ்கூல்லையாவது சேர்த்து விட வேண்டியதானே. இல்லை அப்போ வசதி இருக்கும்போது சேர்த்து விட்டேன்டா தம்பி. இப்போ சுத்தமாக கஷ்டமாக இருக்குடா. உங்கள் அப்பா வேலைக்கே போக மாட்டாரு, தண்ணி அடிக்கிறாரு, டெய்லி ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து படுத்து தூங்குறாரு. அவர் குடும்ப நிலவரத்தையே புரிஞ்சிக்க மாட்டாருப்பா. என்னப்பா பண்ணுறது? இனிமேட்டு அம்மா தான் வேலைக்கு போகணும். அம்மா வேலைக்கு போனால் தான் உன்னை படிக்க வைக்கணும். பார்ப்போம், நான் எங்கேயாவது கடன் வாங்குறேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிடா கண்ணா. சரிம்மா, நான் இனிமேட்டு நல்லா படிக்கிறேம்மா. நான் இனிமேட்டு குடும்ப சூழ்நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வேலைக்கு போக முடியும். நானும் ஏதாவது படித்து வேலைக்கு போகிறேம்மா, நீ கவலையப்படாதம்மா.